யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேச அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த யூடியூப் சேனல்ல என்ன மாதிரி வீடியோ போடுறதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. நான் அந்த யூடியூப் சேனல்ல என்ன கண்டென்ட் போடலான்னு கூட எனக்கு ஐடியா இல்லை. எனக்கு வந்துட்டு முகம் காட்டி வீடியோ போடலாமா, இல்ல முகம் காட்டாம வீடியோ போடலாமா, இல்ல லைவ் வீடியோ மட்டும் போட்டு சம்பாதிக்கலாமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இதெல்லாம் கேட்டது யாருன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான். ஸோ இன்ஃபர்மேட்டிவ் அப்படின்ற வந்துட்டு ஒரு சேனலில் அவர் பேரில் ஐடியில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு. நான் உங்கள் வீடியோ இப்போ கொஞ்ச நாளாக பார்த்துட்டு வரேன். உங்கள் வீடியோவில் பார்த்து எனக்கு சின்னதாக ஒரு ஐடியா வந்திருக்குது, நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க, அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு வரேன். நான் என்ன மாதிரி கண்டென்ட்டை வச்சு என்ன மாதிரி சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தார். எனக்கு இந்த ஐடியா இல்லாமல் போச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யூடியூப்குள்ளே வரும்பொழுதும் வெறும் ஃபைனான்சியல் சேனல் ஆரம்பிக்கணுன்றதுக்காக வரல. நான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தது வந்து ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் மேக் பண்ணுற வீடியோ தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இந்த ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்றது எனக்கு நடந்துச்சு. ஃபினான்ஷியல் விஷயத்த ஒன்று பேசினேன், அவங்க டவுட் கேட்டாங்க. நான் அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால உடனே அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். அவங்க அதை அக்செப்ட் பண்ணாங்க. நிறைய பேருக்கு இது வந்து இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. அதனால நான் தொடர்ந்து வீடியோ போட ஆரம்பித்தேன். இப்படி தான் என்னுடைய சேனல் அப்படின்றது கிரியேட் ஆக ஆரம்பிச்சு. அப்புறம் அதிலிருந்து எனக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம், அதை பற்றி பேச ஆரம்பித்தேன். அதுக்கடுத்து நான் கார் வாங்கினேன், காரை பற்றி பேச ஆரம்பித்தேன். அப்புறம் ஃபினான்ஷியலி அப்ளிகேஷனுக்கு ரிவ்யூக்கும், அதுக்கப்புறம் நான் டேரெக்டாக வந்துட்டு ஃபினான்ஷியல் ரிவ்யூக்கும் வந்துட்டு ஒரு வீடியோ சேனல் 2 சேனல் வந்து ஆரம்பித்தேன். இப்போ யூடியூப் சேனல் அப்படின்றது ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஒன்றுலேருந்து அப்படியே வந்து ஒன்றா போயிட்டு இருக்கேன். நான் இப்போ தான் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் வந்துட்டு பில்டிங் வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கேன். நான் பில்டிங் நல்லா ஏறிச்சுன்னா நல்லா வருமானம் அப்படின்றது வந்துடும். ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு எனக்கு இதே பிரச்சனை தான். இப்போ உங்களுக்கு என்ன கண்டென்ட்டை போடுறது அப்படின்னா ஒரு சுருக்கமாக ஒரு சின்ன விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாய்ஸ், இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என் ஃபேஸை காட்டுறேன், நான் வந்துட்டு என்னுடைய வாய்ஸில் பேசுகிறேன், நான் என்னுடைய கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணி நான் இதை எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். எந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு மியூசிக் எதுவுமே கிடையாது, நான் அப்லோட் பண்ணுறேன். இப்படி பண்ணும்பொழுது யூடியூப்ல மானிட்டேஷனுக்கும் கீப்ரேட் எதுவும் வராது, எந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸும் வராது. இதுலேயும் நான் தப்பான விஷயங்களை பற்றி பேசினா அது வரும், அது செகண்டரி. அதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். அசிங்கமான விஷயம் பேசக்கூடாது, மற்றவங்களை வந்து தப்பான விஷயத்தை ப்ரொமோட் பண்ணக்கூடாது, அது எல்லாமே நமக்கு தெரியும். அது உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். ஸோ அதனால வந்துட்டு இது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வந்து அதாவது யூடியூப் பாலிசியை மீறக்கூடாதுன்றது தெரியும். ஆனால் யூடியூப் காப்பி ரைட் கொடுத்துருமோ, இல்லை கிளைம் கொடுத்துருமோ, மானிட்டேஷன் எனேபிள் ஆகாமல் போயிடுமோ, அந்த பயம் எல்லாமே இப்போ நான் பண்ணிட்டு இருக்க விஷயத்த நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம கண்டென்ட் ஐடியாக்குள்ளே வரலாம். அதாவது முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். 2 கண்டென்ட் தான் இருக்குது. தெரிஞ்ச கண்டென்ட், தெரியாத கண்டென்ட், அவ்வளவுதான். இப்போ நீங்க நியூஸ் சேனல் பார்த்துருப்பீங்க. அதாவது வந்துட்டு சன் நியூஸ்ல ஒரு நியூஸ் பத்தி பேசுவாங்க, உங்களுக்கு பாலிமார்ல ஒரு நியூஸ், தந்தி டிவில ஒரு நியூஸ், இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனா இப்போ ஒரு பெரிய விபத்து நடந்துட்டு இருக்கு, அது கேனால்னா ஏதோ ஒரு ஊர் வருமே, தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு ஊர் ஒன்று வரும், சரியா பேர் தெரியலைங்க. அங்க அடிக்கடி விபத்து அப்படின்றது நடக்கும். இது வரைக்கும் வந்துச்சு, இதுக்கு மேல வரல. சரி, ஓகே, அதை விட்டுருக்கேன். அந்த இடம் வந்துட்டு நல்லா இறக்கமா இருக்கும், அங்க அடிக்கடி ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கும். அப்படின்றதுனால ஒரு கார்ல போறாங்க, ஒரு ஃபேமிலி போறாங்க, அந்த விபத்து ஏற்பட்டுருச்சு. விபத்து ஏற்பட்ட உடனே அந்த ஒரு நியூஸை கவர் பண்ணி அங்க போயிட்டு வீடியோ எடுத்து ஒரு வந்துட்டு சன் டிவில இருக்க, சன் நியூஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சேனல் பேசுது. அதே நியூஸை வேற ஒரு கேமரா எடுத்துட்டு போயிட்டு அங்க வந்துட்டு வீடியோ எடுத்து அதை வந்து பாலிமார்ல பேசுறாங்க, தந்தி டிவில பேசுறாங்க, நியூஸ் 18ல பேசுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு சேனல்லையும் பேசுறாங்க. ஸோ இது வந்துட்டு அங்க ஒரே மேட்டரை பேசுறாங்க, ஆனா அவங்களுக்குன்னு தனியா ஆடியன்ஸ் இருக்காங்க, இவங்களுக்குன்னு தனியா ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனி ஆடியன்ஸும் இருக்கிறாங்க. ஸோ அந்த டைம்ல அவங்களுக்கு என்ன ப்ரூஃப் கிடைக்குதோ அதை வச்சு அவங்க பேசுறாங்க. இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மதன் கௌரி பேசுறாருன்னா அவர் பேசுற டாபிக் எடுத்து நான் பேசலாம், பட் அவர் வீடியோ தான் நான் எடுத்து போஸ்ட் பண்ணக்கூடாது. அவர் பேசுறாருல, அந்த கண்டென்ட் பேசுறாரு, ஓகே ஓகே, இந்த மாதிரி கனால்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஓகே, கால்வாயா சம்திங், அது பேரே வர மாட்டேங்குது வேற, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவர் பேசுற விஷயம், ஓகே, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, 4 பேர் இறந்துட்டாங்க, ஓகே, அவரு வந்துட்டு அவருடைய வந்துட்டு பாணியில அவருக்கு புரிஞ்ச மாதிரி, அவருக்கு பிடிச்ச மாதிரி சொல்றாரு. நான் வந்துட்டு என்னுடைய பாணியில் எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து நான் சொல்றேன், இந்த மாதிரி அங்கே 4 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, there is a 4 people is dead அப்படின்னு சொல்றாரு. நான் வந்துட்டு இங்க 4 பேர் இறந்துட்டாங்க, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கேட்கும்போது அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இது வந்துட்டு வேற, இதை யூடியூப் எதுவுமே சொல்லாது. ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு? வந்துட்டு கண்டென்ட் அப்படின்றது வந்துட்டு குப்பை மாதிரி கிடக்குது. இப்போ வேற ஒரு ஆன்மீக சேனல்ல சொல்றது கூட நீங்க சொல்லலாம், வேற ஒரு வந்துட்டு கார் சேனல்ல சொல்றது கூட சொல்லலாம். ஏன் என்னோட இதே சொல்ல, இப்போ என்னோட சேனல் நான் சொல்றேன்னா அதை கூட நீங்க பேசலாம். ஆனா என் வீடியோ எடுத்து போடக்கூடாது. இப்போ நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் ஓகேவா, ரைட்டா, வெரிஃபை பண்ணிட்டு ஓகே இதெல்லாம் கரெக்டா இருக்கு, அப்ப இதை பத்தி நம்மளும் பேசலாமே. அப்ப ட்ரெண்டிங் டாபிக்லாம் எப்படி வருது? ட்ரெண்டிங் டாபிக் இப்படிதான் வருது. ட்ரெண்டிங் எப்படி, ஒருத்தர் பண்ண விஷயத்தான் இன்னொருத்தரும் போடுறாங்க, போஸ்ட் பண்றாங்க, அவங்களுடைய
பர்ஸ்பெக்டிவ் வேற மாதிரி அவங்க வேற மாதிரி அவங்க போஸ்ட் பண்ணாங்க, அவ்வளவுதான். ஸோ நான் போறது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. அடுத்தவங்க வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணதை டவுன்லோட் பண்ணிட்டு வந்து நீங்க இங்க போடக்கூடாது, அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல நீங்க சொல்ற விஷயம் அப்படின்றது இது வந்துட்டு ஒரு பாட்டு, இது வந்து தெரியாத விஷயத்தை பத்தி பேசிட்டோமா, தெரியாத விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுல நிறைய ஆர்என்டி பண்ணணும், நிறைய ரிசர்ச் அப்படின்றது பண்ணும். இப்ப தெரிஞ்ச விஷயத்த பேசும்பொழுது உங்களுக்கு அந்த ஆர்என்டி ரிசர்ச் அப்படின்றது தேவையில்லை. பிகாஸ் எனக்கு லோனை பத்தி தெரியும், ஒரு அப்ளிகேஷன் எப்படி வேலை செய்யும், ஒரு கலெக்ஷன் எப்படி வேலை செய்யும், எப்படி லோன் அப்லோடு கொடுக்குறாங்க அப்படின்றத பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒரு லோனை பத்தி நீங்க ஒரு டீட்டெயில் என்கிட்ட கேட்டீங்கன்னா அதை பத்தி நான் சரளமா பேசுவேன். அண்ட் அதுவே காரை பத்தி கேட்கும் பொழுது எனக்கு தெரியாது. ஆனா கார்ல இன்டெப்தா உள்ள என்ன இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய கார் யூசேஜை பத்தி எனக்கு தெரியும். என் காருக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணேன், லாஸ்டா வந்துட்டு இன்சூரன்ஸ் போட்டேன், 8000 கிட்ட இன்சூரன்ஸ் போட்டேன். அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்துட்டு 7000, அதுவும் 8000 சம்திங் தான் வந்துட்டு நான் என்னுடைய கார் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தேன். 1 இயர்க்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியும். அந்த சர்வீஸ் டைம்ல எனக்கு என்ன நடந்தது, அங்க என்ன நான் போனேன், எப்படி அப்ரோச் பண்ணேன், அவங்க எப்படி என்ன கூப்பிட்டாங்க, அதுல என்ன கோல்மால் வேலை பண்ணாங்க, இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச விஷயம். தெரிஞ்ச விஷயத்தை பத்தி பேசுறேன். இதுக்கு தான் வந்துட்டு விளாக் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ வீட்டில் எனக்கு சமைக்கிற விஷயம் இருக்குன்னா சமைக்கிற விஷயத்தை பத்தி பேசுறேன். மற்றவங்க போட்ட சிக்கன் பிரியாணி நீங்க போடக்கூடாதுன்னா யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, எத்தனை கோடி சிக்கன் பிரியாணி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க ப்ரெசன்டேஷன் எப்படி கொடுக்குறீங்க, தம்ப்நெயில்ல அது எப்படி கொடுக்குறீங்க அப்படின்றது பொறுத்து தான் நீங்க எந்த கண்டென்ட் வேணா சூஸ் பண்ணுங்க. அதாவது மக்களுக்கு பாதகமா இருக்கக்கூடாது, மக்களை ஏமாற்றக்கூடாது, மக்கள்கிட்ட இருந்து பணம் புடுங்குற மாதிரி பேசக்கூடாது, தவறான அப்ளிகேஷன்களை ப்ரொமோட் செய்யக்கூடாது, அப்புறமேட்டுக்கு இந்த அசிங்கமான விஷயங்கள் அப்படின்றத வந்து வீடியோவில் வந்து பேசக்கூடாது. அதாவது கிளாமரா பேசுறது, கொஞ்சம் டபுள் மீனிங்ல பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பேசக்கூடாது. இதெல்லாம் பண்ணாம நீங்க ஒரு வீடியோ மேக் பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களாலையும் முடியும். ஸோ எனக்கு உங்களுக்கு என்ன பிரிக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுடைய வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களுடைய இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி அப்படின்றது தெரியல. இன்னும் சிம்பிளா ஒன்று சொல்றேன் நான். அதாவது நான் ஒரு பொண்ணு தான், அவங்க பொண்ணு இல்லை, உமன் தான், அவங்க லேடி தான். அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா, அவங்க வீட்டுக்காரருக்கு டைவர்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த டைவர்ஸ் ஆகிறதுல இவங்க அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வீடியோ போடுறாங்க. அவங்க அந்த கம்ப்ளைண்ட் என்ன போடுறாங்கன்னா, பெருசா ஒண்ணுமே கிடையாது. அவங்களுடைய முகம், இன்னைக்கு அவர் என்கிட்ட வந்து சைன் கேட்டாரு அப்படின்னு சொல்லி சைட்ல வந்து கம்ப்ளைண்ட் எழுதியிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ அவங்களுடைய ஃபேமிலி விஷயத்த சொல்றாங்க. ஆனா இங்க கிட்டத்தட்ட வந்துட்டு அவங்க சப்ஸ்கிரைபர் என்னமோ கம்மி தான், 6000 7000 தான். அவங்களோட வியூஸ் எவ்வளவு தான் போகும், 12000 10,000 20,000 இந்த மாதிரிலாம் வியூஸ் போயிட்டு இருக்கு. அதே போல அந்த வீடியோல தேவையில்லாத விஷயங்கள், தப்பான விஷயங்கள் எதுவுமே அவங்க வந்து பேச மாட்டாங்க. எல்லாமே கரெக்டா இந்த மாதிரி நடந்துச்சுங்க, இந்த மாதிரி போயிடுச்சுங்க அப்படின்ற மாதிரி. வெளிநாட்டுல ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் ஒன்று இருக்குங்க. அதாவது ரொம்ப வயசானவங்க, ரொம்ப ஏஜ்டு பர்சன்லாம் அவங்களுடைய லைஃப்ல என்னென்ன விஷயங்கள் அவங்க பண்ணாம வந்துட்டாங்க, இந்த விஷயம் பண்ணாததுனால அவங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்களை இழந்தாங்க அப்படின்றத பத்திலாம் ஒரு வீடியோ போடுறாங்க. ஸோ ஹவு டு மை ஜேர்னி, அதாவது வந்துட்டு என்னுடைய ஜேர்னியை நான் வந்து அதாவது ரிமெம்பர் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு கண்டென்ட் அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் அதுதான் பண்ணலான் இருந்தேன், நமக்கு இன்னும் வயசாகல, ஒரு 50 வயசு ஆகிறதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். அது கூட பண்ணாலும் பண்ணுவேன் கூடிய சீக்கிரம். வந்துட்டு என்னுடைய லோன் ஆப்பும் என்னுடைய வீட்டு தமிழும் கொஞ்சம் வந்துட்டு ஸ்ட்ரகிள் இருக்கு. ஏன்னா இப்போ கொஞ்சம் இதில் போயிட்டு இருக்கு, நிறைய வீடியோ டெலீட் பண்ணதுனால அந்த டெலீட் பண்ண இன்ஃபர்மேஷன் போடுறேன். எதுக்காக 3000 வீடியோ நான் டெலீட் பண்ணேன், சாரி 3300 வீடியோ நான் ஏன் டெலீட் பண்ணேன் அப்படின்றத நான் தனியாக ஒரு வீடியோவை உங்களுக்கு போடுறேன். ஏன்னா யூடியூப்ல நிறைய விஷயங்கள் அப்படின்றது கார்பரேட் சம்மந்தப்பட்டு, ஸோ வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்றது சம்மந்தப்பட்ட நிறைய இருக்கு. சரி, ஓகே. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் அப்படின்றது குவிஞ்சு கிடக்குது. முதல்ல உங்களுக்கு ஒரு கண்டென்ட் அப்படின்னா அதை ஃபோக்கஸ் பண்ணி போங்க. இப்போ அவங்க ஃபேமிலியை பத்தி பேசுறாங்க, ஃபேமிலியை மட்டும் தான் பத்தி பேசுவாங்க. இன்கேஸ் வந்து வெளியில போகும்போது நிறைய இருக்கும். இப்போ ஃபேமிலியை பத்தி பேசுற மாதிரி தான், இன்னைக்கு நான் கடைக்கு போனேன், இது நடந்தது, ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பேசினாலே போதும், ஒரு 5 நிமிஷம் பேசினாலே போதும், சுவாரஸ்யமா பேசினாலே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நான் கடைக்கு போனேன், இவ்வளவு நடந்தது, கடையில் என்னங்க இப்படி ஏமாத்துறாங்க, சும்மா வந்துட்டு ஒரு சீட்டை கொடுத்து இது பண்ணாங்க, பில்லை செக் பண்ணாம நான் வாங்கிட்டு வந்துட்டேன், வீட்டில் வந்து பார்த்தா 1 ரூபா வந்துட்டு எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, 1 ரூபானாலும் நம்ம காசு தானே அப்படின்ற மாதிரி நம்ம என்ன வேணா பேசலாம். ஸோ விளாகை பற்றி பேசலாம், வீட்டை க்ளீன் பண்ணுறதை பற்றி பேசலாம், வீட்டை வந்து கேர் பண்ணுறதை பற்றி பேசலாம், என்ன வேணா பேசலாம். பிகாஸ் இப்போ என்ன மாதிரி யூடியூப்பை பற்றி உங்களுக்கு தெரியும்னா கூட நீங்கள் யூடியூப் பற்றி கூட பேசலாம். ஸோ எந்த தவறும் கிடையாது. ஸோ நிறைய இருக்குங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை பற்றி பேசலாம், பிஸ்னஸில் என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்றது பேசலாம். நீங்கள் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இப்போ ஏதாவது நான் வந்து ஒரு கூலி வேலைக்கு போகிறேன், மூட்டை தூக்குற வேலைக்கு போனால், மூட்டை தூக்குற வேலையில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, நாங்கள் காலையில் வந்தோன்னா இத்தனை மூட்டை வரும், இத்தனை மூட்டையில் நான் வந்து இத்தனை மூட்டை எடுத்து போடுவேன், இப்போ எனக்கு இத்தனை மூட்டை இருக்குது அப்படின்ற மாதிரி போகலாம். சைக்கிள் பஞ்சர் கடை வச்சிருக்கீங்கன்னா போடலாம், சைக்கிள் ரிப்பேர் பண்ணுற கடையை போடலாம். சைக்கிளில் பாருங்க, இந்த இடத்த இப்படி தான் பெட் எடுத்து போடணும், இது நல்லா இருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சைக்கிளும், எனக்கு இன்னைக்கு இந்த சைக்கிள் தான் வந்துச்சு, நேற்று வந்த மாதிரி இன்னைக்கும் அதே மாதிரி ப்ராப்ளத்தோட இந்த சைக்கிள் தான் வந்துச்சு அப்படின்னு ஒரு 2 நிமிஷத்துக்கு போகலாம். நேற்று ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ண தெரியுமா, நீங்கள் மெக்கானிக் கடை வச்சிருக்கீங்களா, நீங்கள் மல்லிகை கடை வச்சிருக்கீங்களா, மல்லிகை கடையை வச்சு வீடியோ போட்டால் பெரிய ஆளாக இருக்காங்க. ப்ரொமோஷனுக்கு காசு குமியுது அவங்களுக்கு. நமக்கு ப்ரொமோஷனுக்கு யாரும் வரமாட்டேன்றாங்க, வந்தாங்கன்னா கொஞ்சம் கல்லா கட்டா
ப்ரொமோஷன்னா கவலைப்படாதீங்க. என்னைக்குமே சரி, நான் தப்பானதுக்கு ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா, பிகாஸ் நான் வந்து தப்பானதுக்கு ப்ரொமோஷன் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன்னா, இந்த சீட்டு கட்டு இருக்கு பார்த்தீங்களா? சீட்டு கட்டு. அந்த இதுக்கு எனக்கு வந்தாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு எவ்வளோ 3ஓ 4ஓ குடுக்குறேன்ட்டு வந்தாங்க. ஏன்னா, அப்ப சேனல் நல்ல பீக் 3400 வீடியோஸ் வேற லெவல்ல வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்ப அவங்க வந்தாங்க. வந்து தான் இது போல வந்துட்டு பேசினாங்க. ஒரே வார்த்தையா சொல்லிட்டேன். எனக்கு இதுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. என் சேனல் வீடியோ பார்த்துருக்கீங்களா இல்லையா? என் சேனல் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணி எனக்கு மெயில் அனுப்புங்க அப்படின்னு. ஸோ அந்த லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டேன். இதுக்கு வேண்டாம் உனக்கு அகைன்ஸ்டா நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி மக்களை ஏமாத்துறாங்க. எவ்வளோ பணம் எல்லாம் கொல்ல போகுது அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கிறேன். நீ என்னமோ வந்துட்டு என்ன வந்துட்டு உனக்கு சப்போர்ட் பண்ண சொல்ற அப்படின்ற மாதிரி பேசியிருந்தேன். சரி, ஓகே, அதை பத்திலாம் அப்புறம் பேசலாம். நிறைய இருக்கு நம்மளை பத்தி பேசுறதுக்கு. ஸோ ஏன்னா 5-6 சேனல் 8 வருட அனுபவம் அப்படின்றது இது பெருமைக்காக சொல்லுங்க. சிலர்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலி ஒரு வாத்தியார்னா அவங்களுக்கு என்ன திறமை? அவங்க வந்துட்டு ஆல்ரெடி படிச்சிருக்காங்க, நிறைய படிச்சவங்க, அதனால அவங்க சொல்றதை நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்றது. நம்மளோட வயசுல பெரியவங்க ஒரு அனுபவத்தை வச்சு சொல்றாங்க, அதை நம்ம ஏத்துப்போம். அப்போ அனுபவப்பட்டவங்க சொல்லும் போது நம்ம ஏத்துப்போம். அந்த அனுபவப்பட்டவன்றது நான் இப்படிதான் சொல்ல முடியும். சப்ஸ்கிரைபர் ஏதோ 1 லட்சம் 2 லட்சம் இருந்ததுன்னா நான் பாட்டுக்கு பேசிட்டு போவேன். இல்ல ஒரு 10,000 5,000 இருந்துச்சுன்னா நான் பாட்டுக்கு பேசிட்டு போவேன். இது அனுபவத்தை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 8 வருஷம் நான் வந்து 20 சேனல் காலியாச்சு, 5 சேனல் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்றது. இது அனுபவம் மட்டும்தான். இது வந்து அவன் ஆண்மையை பத்தி பேசிக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது கைஸ். ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, நீங்க என்ன மாதிரி கண்டென்ட்ல வீடியோ போட போறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்ல, அந்த ஐடியா என்ன ஐடியா? உங்களுக்கு என்ன கண்டென்ட் டக்குன்னு வந்துட்டு இது வந்துச்சு, உங்களுக்கு என்ன கண்டென்ட் பிடிக்குமோ அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தரா எனக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சுன்னா நான் உங்களுக்கு அங்கே ரிப்ளை அப்படின்றது கொடுக்குறேன். நம்ம நாளைக்கு இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.